அண்ணா அன்று சொன்னார் என்று அதுதான் சத்தியம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நெக்ஸ்ட் மாலையெல்லாம் வாங்காதீங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க, மாலைக்கெல்லாம் செலவு பண்ணாதீங்க. கோயிலுக்கு கொடுங்க நிதியெல்லாம். வாங்க வாங்க வாங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான புண்ணியமான சரித்திரம் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மண்ணில, ஆன்மீக மண்ணில நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொன்னங்களே, நம்முடைய ஸ்ரீரங்கம் என்று சொன்னால் ஆன்மீக பூமி, நல்லவர்கள், எப்பொழுதும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய கண்களாக வாழக்கூடிய அற்புதமான மக்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு நமக்கு தெரியும், 2011 நம்முடைய புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து இந்த தொகுதியிலிருந்து அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்து இந்த தொகுதியிலிருந்து இதெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார். 2026 நிச்சயமாக அதே அன்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதே பாசத்தை கொடுத்திருக்கிறீங்க. அருமையினார் மனோகரன் அவர்கள் நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வைப்பவராக இங்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, சமீபத்தில் ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரால் ஸ்ரீரங்க மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைகுனிவு தமிழ்நாடு முழுவதுமே சட்டமன்ற உறுப்பினரால் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழனியாண்டி தொடர்ந்து கடந்த 6 மாத காலமாக ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவார், அந்த பிரச்சனையை அவரே உருவாக்குவார். அவருடைய கரூர் மாவட்டத்தில் விதிகளை எல்லாம் மீறி இருக்கக்கூடிய கல் குவாரியில அதிகமாக கனிம வளத்தை கொள்ளையடித்ததற்காக 23,54,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட பிறகு அதையெல்லாம் படம் பிடிக்க சென்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அதையெல்லாம் அதெல்லாம் படம் பிடிக்க சென்ற அதை படம் பிடிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய பத்திரிகையாளர்களை சரமாரியாக தாக்கி அவர்களை கடத்தி ஒரு பெரும் அச்சுறுத்தல மீடியா நண்பர்களுக்கு எதிராக ஏற்படுத்தி நம்ம எல்லாம் தலைகுனிவு செய்தோம். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல,
போன மாசம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பகுதியில 10 நாட்களாக தேடப்பட்டு வந்த கருப்புசாமி என்கின்ற இளைஞருடைய உடலும் கூட அவருடைய கோரிலிருந்து எடுக்கப்பட்டது. இவருடைய சாதனைகளை மற்றும் ஒரு சாதனை, அவருடைய கட்சியை சார்ந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் திருச்சி சிவா அவருடைய வீட்டை சென்று அடித்து நொறுக்கியது. இதெல்லாம் எனக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் சில தகுதிகள் வேணும். கொள்ளையடிக்கணும், ரவுடித்தனம் பண்ணணும், மக்களை துன்புறுத்தணும், அச்சுறுத்தணும், இதையெல்லாம் பக்காவாக செய்தும் கூட எனக்கு ஆச்சரியம் என்னன்னா திமுக காரங்க சீட்டு கொடுக்கும். அதான் ஆச்சரியம். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக என்னென்ன தகுதி வேணுமோ எல்லாமே இருந்துச்சு. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும் இந்த முறை ஸ்ரீரங்கத்தில் உதயசூரியன் சின்னத்தில் யார் நின்றாலும் கூட மக்கள் டெபாசிட்டை கொடுக்க மாட்டார்கள். அதனாலதான் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் மாத்தினாச்சு பார்க்கலாம். ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர் திரு துரைராஜ் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். சப்ஸ்டியூட் பிளேயராக இருக்கின்றார். ஐயா சட்டம் வந்தாலும் சரி, மாப்பிள வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்தினுடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ஆர் மனோகரன் அவர்களை இங்கே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஐயா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த போவது உறுதி. மக்கள் எல்லாம் முடிவெடுத்து விட்டார்கள். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம். அவர்கள் ஆண்டது போது மக்கள் மாண்டது போது. ஆனால் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை நம்முடைய மரியாதை பிரச்சனை. சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்முடைய தலையெல்லாம் குடிய வைத்து மக்களுக்கு எதுவும் செய்யல, ஆனா கெட்ட பேரையும் வாங்கி கடந்த 6 மாத காலமாக தொடர்ந்து தவறான ஒரு செய்தியில் இருந்த இந்த பழனியாண்டு இல்லை என்றாலும் கூட பழனியாண்டு அவருடைய சட்டையாக இருக்கக்கூடிய துரைராஜை நீங்கள் வீழ்த்த வேண்டும். அவருக்கு டெபாசிட் கூட நீங்கள் கொடுக்க கூடாது என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, நான் உள்ள வரும் பொழுது சகோதரி அவங்க ஒரு புகைப்படம் கொடுத்தாங்க. உள்ளே வந்த பொழுது சகோதரி இங்க இருந்தாங்க, ஒரு புகைப்படம் கொடுத்தாங்க. அண்ணே இந்த புகைப்படத்தை சகோதரி அங்க இருக்கிறான். அண்ணா இந்த புகைப்படத்தை மட்டும் நீங்க பாருங்க. இந்த புகைப்படத்தை பாருங்க. நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் நம்முடைய பெண்களுடைய குரல் எல்லாம் ஒலிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் தாய்மார்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும், சகோதரருடைய குரல் ஒலிக்க வேண்டும். 33% இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக அரசியலமைப்பு திருத்த சட்டம் 131வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார். நேற்று முன்தினம் ஒரு கூட்டு சதி செய்து காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறார். அதே சொன்னங்களே, மோடி அவர்கள் செய்த தவறு என்ன? பெண்களை பாராளுமன்றத்தில் பேச வைக்க நினைச்சது தவறுங்களா? மோடி அவர்கள் செய்த தவறு என்ன? தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 39 59 உயர்த்த வேண்டும் என்று நினைத்தது தவறா? விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கு இருந்ததோ அதே பங்கு புதிய பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தது தவறா? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் 50% பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்தியது தவறா? அதனால்தான் நேற்று மோடி அவர்கள் நாட்டு மக்களோடு பேசும்பொழுது சொன்னார், 1996 நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இதை இந்த முறை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2029 பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடை பெண்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தும் அதை காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு அதை முடக்கி இருக்கின்றார்கள். அதனால சகோதரி கொடுத்த புகைப்படத்தில் எழுதியிருக்கின்றார்கள், the women of India will not forget and forgive. இந்தியாவுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் இதை மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம் என்று எழுதியிருக்கிறார். அருமை சொந்தங்களே, நம்முடைய ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான வாக்கு, ஒரு மோசமான ஆட்சியை திரும்ப வரக்கூடாது என்று நினைத்து செலுத்தக்கூடிய வாக்கு, பெண்களுடைய குரலை பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அது எதிரொலிக்க கூடாது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஸ்ரீரங்கத்தினுடைய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு வாக்கை கூட நீங்கள் செலுத்தக்கூடாது நண்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மோடியை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை கையில் எடுத்துவிட்டால் அதை செய்தே தீர்வார் என்பது நமக்கு தெரியும். அதை விடமாட்டார். 2029 33% வருவது உறுதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் இந்த மசோதாவை தோற்கடித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் எங்கேயும் கூட நீங்கள் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க கூடாது. ஐயா, ஒரு நேரத்தில் டாஸ்மார்க்ல சாராயம் வித்துக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஒதுங்கி போனோம். தெரு முனையில கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாங்க, ஒதுங்கி போனோம். ஆனா இன்னைக்கு அந்த சாராயமும் கஞ்சாவும் வீட்டு வாசல்ல வந்து நிற்கு. நேற்று முன்தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர்ல
ஒரு கல்லூரி மாணவி முதல் மாடியில செமஸ்டர் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிறார். கீழே 3 பேர் கஞ்சாவனுடைய பிடியில் இருக்கக்கூடிய 3 பேர் இந்த சகோதரியை பார்க்கிறாங்க. வீட்டு மேல ஏறி முதல் மாடிக்கு போய் தவறாக நடக்க முயற்சிக்கிறாங்க. அவர் கூச்சல் போட்ட பிறகு பட்டாக்கத்தி எடுத்து முகத்தை கையெல்லாம் வெட்டி மருத்துவமனையில் இருக்கிறார். ஒரு செய்தி நேற்று கரூர் மாவட்ட குளித்தலையில வீட்டுக்கு வெளியே துணிகளை உலர வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு சகோதரி. மதுபோதையிலே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட கரூர் மாவட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் பிரகாஷ் என்கின்ற நபர் முயற்சிக்கின்றார். ஐயா, இந்த குற்றவாளிகள் நல்லா உத்தி பார்த்தீங்கன்னா பல இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் தான் குற்றவாளிகள் பட்டியல்ல முதல் இருக்கார். ஆனால் எந்த அளவுக்கு இந்த அதிகாரம் என்பது பிறையோடி இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு. வெறும் கோட்டையில மட்டும் அதிகாரம் கெட்டு போகவில்லை. அரசியல் கட்சிகளை புகுந்து திராவிட முன்னேற்ற கழகமோ கூட்டணி கட்சிகளோ எல்லா இடத்திலும் கூட அது பிறையோடி போயிருக்கிறது. ஆனால் இந்த 2026 ஏப்ரல் 23 தேர்தல் என்பது அரசியலை களையெடுக்கக்கூடிய தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்காக நம்ம ஓட்டு போடுங்க, அதையும் தாண்டி அரசியலை களையெடுப்பதற்காக ஓட்டு போடுகின்றோம். இதுக்கு மேல 5 வயசு இருந்தாங்கன்னா தமிழ்நாடு தாங்காது என்பது முழுமையாக நமக்கு தெரியும். அதனால் தயவு செய்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான வாய்ப்பும் எங்கேயும் கொடுக்கக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, அது மட்டுமல்ல, இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணியை பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு கோயிலுக்கு வெளியே தேங்காய் உடைச்சீங்கன்னா எப்படி சிதறி கிடைக்குமோ அது போல கூட்டணி சிதறி கிடைக்கும். பிரேமலதா விஜயகாந்த் மேடையில் சொல்றாரு, ஸ்டாலின் ஐயா நல்லவர் தான், ஆனா பாலியல் வன்கொடுமை மட்டும்தான் உயர்ந்திருக்கு. ஸ்டாலின் ஐயா நல்லவர் தான், கொஞ்சமா அப்படி கொஞ்சம் அங்க ஐயா ஒரு படத்துல விவேக் சொல்லுவார், எப்ப நீ ஆல்கஹால் குடிப்ப தண்ணி குடிப்ப, எப்பெல்லாம் பீடி குடிக்கணுமோ அப்பெல்லாம் நான் தண்ணி குடிப்பேன், எப்பெல்லாம் பீடி குடிப்பேன், எப்பெல்லாம் நான் கஞ்சா சாப்பிடணும் அப்பெல்லாம் பீடி குடிப்பேன். அந்த மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அக்கா பேசுவது நல்லவர் தான், கொஞ்சம். ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தில் பிரச்சாரத்துக்கு வருகின்றார். ராகுல் காந்தி அவரும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் பிரச்சாரம் வைப்பார். ராகுல் காந்தி வடக்க, ஸ்டாலின் தெற்க. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் அவங்க அந்த இடத்தில் நிற்கிறாங்க. ஐயா திமுகவுடைய ஊழலுக்கு ஒரு நிற்கிறீங்களே, அதுக்கு சண்முகம் சொல்றாரு, தம்பி அதெல்லாம் நீ கேட்க கூடாது, நாங்க பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஒன்னா இருக்கிறோம், அவங்க ஊழலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதே கூட்டணின்னு சொல்லுவீங்களா? ஒரு கோயிலுக்கு வெளியே தேங்காய் உடைச்சீங்கன்னா ஒரு பீஸ் பொருட்களுக்கு வர்ற மாதிரி தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டிருக்கின்றோம். மே 4க்கு பிறகு நம்முடைய அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து அண்ணன் மனோகரன் அவர்களை இரட்டை இலை சின்னம் சின்னத்தில் வெற்றி பெற வச்சீங்கன்னா இங்கே போய் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக முடியும். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்து விட்டு சொல்லுகின்றேன். எனக்கும் கடைசியாக மணச்சநல்லூர் தொகுதியில் பேசுறேங்க ஐயா. காலையில திருவாரூர் ஆரம்பித்து கும்பகோணம், திருவையாறு, தஞ்சாவூர் ஒன்னா போய் பேசிக்கிட்டே வர்றாங்க. இன்னும் ஒரு தொகுதி 10 மணிக்கு முன்னாடி மணச்சநல்லூர் தொகுதி மக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். வருவதற்கே தாமதமாயிருச்சு. ஆனால் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னால் அதிகமாக பேச முடியவில்லை. ஆனால் இவருடைய வெற்றி விழால முதல் ஆளாக வந்து உங்களிடம் எல்லாவற்றையும் மிக பெருமையாக நாங்கள் வரும் வரை நீங்கள் காத்திருந்த எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல வேண்டிய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்தம்மன் அவர்களோடு சட்டமன்றத்துடைய பொறுப்பாளர் முரளிதரன் அவர்கள், மாவட்டத்தினுடைய எல்லா நிர்வாகிகள், மண்டல தலைவர்கள் சதீஷ்குமார், பிரகாஷ், பழனிவேல், சுப்பிரமணிய, சிவமூர்த்தி, பெரியசாமி அவர்கள், அனைத்துடைய தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில சிறுபான்மை நலத்துறை துணைச் செயலாளர் உள்ளர் ஜான் அவர்கள், மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர் அவர்கள், அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள், திருப்பதி அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட தலைவர் மணி அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் உமாநாத் அவர்கள், கதிர்ராஜ் அவர்கள், கிள்ளிவளவன் அவர்கள், வீரேஸ்வரன் ராஜ் அவர்கள், சந்தோஷ் அவர்கள், சந்தானராஜ் அவர்கள், தேவஜி அவர்கள், சங்கராணி அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற பொறுப்பாளர் வெஸ்ட் பாபு அவர்கள், ஜான் கெனடி அவர்கள், இளையராஜா அவர்கள், லதா அவர்கள், நம்முடைய தமிழ் மாநில காங்கிரசுடைய நம்முடைய எல்லா மாவட்டத்தினுடைய தலைவர் தனபால் அவர்கள், மதிவானன் அவர்கள், கிருஷ்ணவேணி மதிவானன் அவர்கள், புகழூர் செல்வம் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள்
பாலகங்காதரன் அவர்கள், சிங்கத்தமிழர் முன்னேற்ற வீரர்கள் சங்கர் அவர்கள், புதிய நீதி கட்சியினுடைய வருவாய் உதயகுமார் அவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆர் மனோகரன் அவர்கள் ஓட்டு கொண்டிருக்கிறார். அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், வாக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடம் பண்போடு பரிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த சரித்திர வாழ்க்கை தவற விடாமல் 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எப்படிப்பட்ட அன்பையும் மரியாதையும் ஸ்ரீரங்கத்திலிருந்து கொடுத்தீங்களோ அந்த அன்பை நீங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த அதே அந்த அண்ணன் ஆர் மனோகரன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு இங்கிருந்து அடுத்த மனத்தில் தொகுதிக்கும் சென்று அங்கேயே 10 மணிக்குள் பேசி முடிக்கின்றோம் என்று சொல்லி மறுபடியும் அதிகமாக பேச முடியாததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்புக்கெல்லாம் நன்றி சொல்லி இங்கிருந்து உடனடியாக கிளம்புகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி